அனைவருக்கும் வணக்கம். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உஷா. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஓனர், மேனேஜர், டிரைவர் 3 பேரும் ஒரு பிசினஸ் மீட்டிங்காக வெளியில போயிட்டு இருக்காங்க. அப்போ கார்ல போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா டிரைவரும் ஓனரும் நிறைய விஷயங்களை பத்தி டிஸ்கஷன் பண்ணிட்டே வராங்க. அந்த டிரைவர் சொல்ற ஆலோசனை ஓனருக்கு ரொம்பவே திருப்திகரமா இருக்கு. அவர் சொல்ற ஆலோசனை எல்லாமே இவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனாலேயே அவர் இந்த டிரைவர் ரொம்பவே மதிச்சு ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மேனேஜருக்கு கடுப்பாயிடு. நாம படிச்சிருக்கோம், நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, நம்ம கிட்ட ஓனர் டிஸ்கஷன் பண்ணாம போய் ஒரு டிரைவர் கிட்ட பண்ணிட்டு வராரு, இப்படியாவது இந்த டிரைவரை நம்ம மட்டம் தட்டணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. இப்போ நம்ம புத்திசாலித்தனமா மட்டம் தட்டலாம்னு பார்த்தாக்கா இந்த டிரைவர் நம்மளோட புத்திசாலியா இருக்கான். அப்போ அவனை மட்டம் தட்ட முடியாது. அப்ப நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு விஷயம் கிடைக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேனேஜரும் நல்ல கலரு, ஓனரும் நல்ல கலரா இருக்காரு. நம்ம டிரைவர் மாநிறமா கொஞ்சம் கருப்பா இருக்காரு. இந்த உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ற மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, 3 பேரும் ஒரு இடத்துல டீ கடையில போய் உட்கார்றாங்க. அப்ப டீ ஆர்டர் பண்றாங்க. அப்போ நக்கலா டிரைவரை பார்த்து மேனேஜர் சிரிக்கிறார். இப்ப சிரிச்ச உடனே ஓனர் கேட்கிறாரு, எதுக்காக நீங்க டிரைவரை பார்த்து நக்கலா சிரிக்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் போது, நீங்க ரொம்ப கலர் சார், சும்மா தகதகன்னு இருக்கீங்க, நானும் கலர் சார், உங்க பக்கத்துல நம்ம டிரைவர் உட்காரும் போது சூரிய ஒளியில நம்மளோட நிழல் பட்டு அந்த நிழல் தெரியற மாதிரி எதிரொலிக்குது சார், அதை நினைச்சுதான் சிரிச்சேன் அப்படின்னு மேனேஜர் சொல்றாரு. இவர் டிரைவரை எதுவுமே பதில் பேசாம டிரைவர் பக்கமா திரும்பி ஓனருக்கே சொல்றாரு. அவருக்கு தகுந்த மாதிரி பதில நீங்க சொல்லுங்க அப்படின்னு டிரைவரை பார்த்து ஓனர் சொன்ன உடனே டிரைவர் வாயை திறந்து பேசுறாரு. என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, சார், கடவுள் யாராருக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்திருக்காரு. நம்ம மேனேஜர் சாருக்கு நிறைய அழகு வேணும்னு கேட்டதுனால அவருக்கு அழகு கொடுத்துட்டாங்க. எனக்கு நிறைய புத்தி வேணும், அறிவு வேணும் அப்படிங்கறதுனால எனக்கு அறிவு கொடுத்துட்டாங்க. யாராருக்கு என்ன வேணுங்கிறத நம்ம கேட்டதுனால கடவுள் அதுதானே சார் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இப்போ அந்த மேனேஜருக்கு அப்படியே முகத்துல ஈயாடல, அவரை வாய் அடைச்சு போய் அமைதியா உட்காந்து. இப்படிதான் மக்களே, இந்த கதையில இருந்து நாமளும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட உருவத்தை வச்சு நம்மள அடக்கணும்னு நினைச்சாங்கன்னா, நம்மளோட உருவத்தையும் நம்மளோட செயல்பாடுகளையும் பார்த்து நம்மள மட்டம் தட்டி ஓரம் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாம் கொடுக்குற பதிலடி இப்படிதான் நறுக்குன்னு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதை விட்டுட்டு அவங்க சொல்லிட்டாங்களேங்கிறதுக்காக நம்மளை மட்டம் தட்டிக்கிட்டு நம்ம இருக்கவே கூடாது. நாம் முன்னேறி போயிட்டே இருக்கணும். மட்டம் தட்டுறவங்கள அப்படியே தூசி மாதிரி தட்டி விட்டுட்டே போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எப்பயுமே மனசில் வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, இதே போல் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உஷா. நன்றி, வணக்கம்.